வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று 12ஆம் வகுப்பு இயற்பியலில் 5ஆம் பாடமான மின்காந்த அலைகள் என்ற தலைப்பில் வினா விடைகளை காண இருக்கிறோம். அந்த பாடப்பகுதியில் 5 மதிப்பெண் வினாவிடையும் பயிற்சி கணக்குகளும் காண இருக்கிறோம். முதல் 5 மதிப்பெண் வினா, மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண்கடித வடிவில் எழுதுக. இந்த கேள்விக்கு நம்ம ஒரு 4 பாயிண்ட் எழுதினா போதுமானது. முதல்ல இது எந்த விதியை ஒத்துள்ளதுன்னு எழுதணும், அது எதை தொடர்பு படுத்துகிறது அப்படின்னு எழுதணும். 3வது அதனுடைய கணித வடிவம் கொடுக்கணும். 4வது அந்த சமன்பாட்டிலிருந்து நமக்கு என்ன உண்மை தெரிய வருது அப்படின்றத எழுதணும். மின்னியற்கவியலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 சமன்பாடுகளாகவே நம்ம சுருக்கி விடலாம். முதல் சமன்பாடு இது மின்னியலின் காஸ் விதியை ஒத்துள்ளது. இது நிகர மின்புல பாயத்தை மூடப்பட்ட பரப்பில் உள்ள நிகர மின்னூட்டத்தோடு தொடர்பு படுத்துகிறது. மூடப்பட்ட பரப்பின் தொகையீட்டு மதிப்பு E வெக்டார் டாட் dA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு Q/ε0. இங்கு E வெக்டார் என்பது மின்புலம் மற்றும் Q மூடப்பட்ட என்பது மூடப்பட்ட பரப்பில் உள்ள மின்துகளின் நிகர மின்னூட்டம் ஆகும். இதிலிருந்து நமக்கு தெரிகிற உண்மை என்ன அப்படின்னா, மின்புல கோடுகள் ஒரு மூடப்பட்ட வளைவு பாதையை உருவாக்குவதில்லை. அதாவது தனித்த நேர்மின் துகள் மற்றும் எதிர்மின் துகள்கள் இயற்கையில் தோன்றுகின்றன. 2வது சமன்பாடு காந்தவியலின் காஸ் விதியை ஒத்துள்ளது. இவ்விதியின்படி ஒரு மூடப்பட்ட பரப்பில் உள்ள காந்தப்புலத்தின் பரப்பு தொகையீட்டு மதிப்பு சுழியாகும். மூடப்பட்ட தொகையீட்டு மதிப்பு B வெக்டார் டாட் dA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கு B வெக்டார் என்பது காந்தப்புலத்தை குறிக்கிறது. காந்த விசை கோடுகள் அல்லது காந்தப்புல கோடுகள் ஒரு மூடப்பட்ட தொடர்பாதையை உருவாக்கும். 3வது சமன்பாடு இது ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதியை ஒத்துள்ளது. இவ்விதி மாறுபடும் காந்த பாயத்துடன் மின்புலத்தை தொடர்பு படுத்துகிறது. மூடப்பட்ட தொகையீட்டு மதிப்பு E வெக்டார் டாட் dL வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d∅b/dt. இங்கும் B வெக்டார் என்பது மின்புலத்தை குறிக்கிறது. ஒரு மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள மின்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு மூடப்பட்ட பாதையால் மூடப்பட்ட பரப்பு வழியே செல்லும் காந்த பாயத்தை நேரத்தை பொறுத்து மாறும் என்பதை உணர்த்துகிறது. 4வது சமன்பாடு இதை ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதியை ஒத்துள்ளது. இவ்விதி ஒரு மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள காந்த புலத்தையும் அம்மூடப்பட்ட பாதையில் பாயும் கடத்து மின்னோட்டம் மற்றும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தையும் தொடர்பு படுத்துகிறது. மூடப்பட்ட பாதையின் தொகையீட்டு மதிப்பு B வெக்டார் டாட் dL வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0IC ப்ளஸ் μ0ε0 d/dt ஆஃப் மூடப்பட்ட தொகையீட்டு மதிப்பு E வெக்டார் டாட் dA வெக்டார். இங்கு B வெக்டார் என்பது காந்தப்புலத்தை குறிக்கிறது. இவ்விதி கடத்து மின்னோட்டம் மற்றும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இரண்டுமே காந்தப்புலத்தை உருவாக்கும். இந்த 4 சமன்பாடுகளும் மின்னியக்கவியலின் மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் என அழைக்கப்படுகிறது. இச்சமன்பாடுகள் மின்காந்த அலையின் இருப்பை உறுதி செய்கின்றன. அடுத்த கேள்வி, மின்காந்த அலைகளின் பண்புகள் யாவை? இந்த பண்புகளுக்கு விடையளிக்கும் பொழுது அதனுடைய உருவாக்கம் சொல்லணும், அது எந்த திசை வேகத்தில் செல்கிறது என்பதை சொல்லணும். அதுக்கப்புறம் வெற்றிடத்தில் செல்லும்போது என்ன சமன்பாடு கொடுக்கலாம், ஊடகத்தில் செல்லும்போது என்ன சமன்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற பண்புகளை எழுதினாவே நமக்கு 5 மதிப்பெண்கள் கிடைக்கும். முதல்ல அதனுடைய உருவாக்கம், முடுக்குவிக்கப்பட்ட மின்துகள்கள் மின்காந்த அலையை உருவாக்குகிறது. மின்காந்த அலைகள் பரவுவதற்கு எந்தவித ஊடகமும் தேவையில்லை. எனவே மின்காந்த அலைகள் எந்திர அலைகள் அல்ல. மின்காந்த அலைகள் குறுக்கலை பண்புடையவை. அதாவது அலைவுறும் மின்புல வெக்டார், அலைவுறும் காந்தப்புல வெக்டார் மற்றும் பரவு வெக்டார் ஆகிய 3 வெக்டார்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளது. எனவே வெற்றிடத்தில் ஒளி செல்லும் வேகத்திற்கு சமமான வேகத்தில் மின்காந்த அலைகள் செல்கின்றன. C is equal to 1/√μ0ε0. μ0 என்பது வெற்றிடத்தில் காந்தத்தின் உட்புகு திறனாகும். ε0 என்பது மின்புலத்தில் வெற்றிடத்தின் விடுதிறன் ஆகும். வெற்றிடத்தில் மின்காந்த அலையின் வேகத்தை விட ஊடகத்தில் வேகம் குறைவாக செல்லும். எப்சிலான் விடுதிறன் கொண்ட மற்றும் μ என்ற உட்புகு திறன் கொண்ட ஊடகத்தில் செல்லும் அலையின் வேகமானது வெற்றிடத்தில் செல்லும் மின்காந்த அலையின் வேகத்தை விட குறைவாக இருக்கும். n ஒளிவிலகல் கொண்ட ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை காண ஒரு சமன்பாடு காணலாம். n is equal to √μr∈r. மின்காந்த அலைகள் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விலகல் அடையாது. அடுத்து வெளியீடு நிறமாலையின் வகைகளை விளக்கவும். நமக்கு ஏற்கனவே தெரியும், நிறமாலைகளை 2 வகைகளாக பிரிக்கலாம்.
வெளியீடு நிறமாலை மற்றும் உட்கவர் நிறமாலை. வெளியீடு நிறமாலைனா என்ன அப்படின்ற வரையறை கொடுக்கணும். அதற்கு பிறகு அதனுடைய வகைகள் கொடுக்கணும். வகைகள் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வகைகளையும் விளக்கணும். ஒரு வகைகளையும் விளக்கும்பொழுது அதனுடைய உற்பத்தி அதாவது உருவாக்கம் எப்படி அப்படின்னு கொடுக்கணும். இரண்டாவது நிறங்களின் அமைப்பு கொடுக்கணும். மூன்றாவது அதற்கான எடுத்துக்காட்டு கொடுக்கணும். நிறமாலையின் அதாவது வெளியீடு நிறமாலையின் வரையறை பார்க்கலாம். வெளியீடு நிறமாலையானது சுய ஒளிர்வு கொண்ட மூலத்திலிருந்து பெறப்படும் நிறமாலை ஆகும். வெளியீடு நிறமாலைகளை 3 வகைகளாக பிரிக்கலாம். தொடர் வெளியீடு நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை, பட்டை வெளியீடு நிறமாலை. தொடர் வெளியீடு நிறமாலை ஒளிரும் விளக்கு ஒன்றில் இருந்து வரும் ஒளியின் முப்பட்டகத்தின் வழியே செலுத்தும் போது அது 7 வண்ணங்களாக பிரிகையடையும். ஊதாவிலிருந்து சிவப்பு வரை உள்ள கண்ணுறு வண்ணங்களின் அலைநீளங்கள் அனைத்தையும் இது பெற்றுள்ளது. எடுத்துக்காட்டாக கார்பன் வெளியிலிருந்து பெறப்படும் நிறமாலை ஒரு தொடர் வெளியீடு நிறமாலை ஆகும். அதே போல ஒளிரும் திட திரவ பொருட்களும் தொடர் வெளியீடு நிறமாலையை வெளியிடுகின்றன. வரி வெளியீடு நிறமாலை வெப்பநிலையில் உள்ள வாயுவிலிருந்து வெளிவரும் ஒளியை முப்பட்டகத்தின் வழியே செலுத்தும் பொழுது வரி நிறமாலை பெறப்படுகிறது. இவ்வகை நிறமாலை கிளர்ச்சியுள்ள அணுக்கள் அல்லது அயனிகள் வெளியிடும் வரையறுக்கப்பட்ட அலைநீளங்கள் அல்லது அதிர்வெண்ணை கொண்ட கூர்மையான வரிகளை இந்நிறமாலை பெற்றிருக்கிறது. வெவ்வேறு தனிமங்களுக்கு வெவ்வேறு வரிகள் கிடைக்கும். எடுத்துக்காட்டாக அணுநிலையில் உள்ள ஹைட்ரஜன், ஹீலியம் போன்றவை. பட்டை வெளியீடு நிறமாலை கிளர்ச்சி நிலையில் உள்ள மூலக்கூறுகள் பட்டை நிறமாலையை வெளியிடுகின்றன. பட்டை நிறமாலையில் அதிக எண்ணிக்கையில் அமைந்த மிகவும் நெருக்கமான நிறமாலை வரிகள் ஒன்றின் மீது மற்றொன்று பொருந்தி குறிப்பிட்ட பட்டைகளை உருவாக்குகிறது. இப்பட்டைகள் கருமையான இடைவெளிகளால் பிரிக்கப்பட்டுள்ளன. கிளர்ச்சி நிலையில் உள்ள மூலக்கூறுகள் பட்டை வெளியீடு நிறமாலையை வெளியிடுகின்றன. ஒரு புறம் கூர்மையாகவும் மறுபுறம் செல்ல மங்கலாகவும் காணப்படும். எடுத்துக்காட்டாக மின்னிறக்க குழாயில் உள்ள ஹைட்ரஜன் வாயு, அமோனியா வாயு போன்றவை. அடுத்த கேள்வி, உட்கவர் நிறமாலையின் வகைகளை விளக்கும். ஒரு உட்கவர் பொருள் அல்லது ஊடகத்தின் வழியே ஒளியை செலுத்தி அதிலிருந்து பெறப்படும் நிறமாலை உட்கவர் நிறமாலை ஆகும். இதை 3 வகையாக பிரிக்கலாம். தொடர் உட்கவர் நிறமாலை, வரி உட்கவர் நிறமாலை, பட்டை உட்கவர் நிறமாலை. தொடர் உட்கவர் நிறமாலை நீல நிற கண்ணாடி வழியாக வெள்ளை நிற ஒளியை செலுத்தினால் நீல நிறத்தை தவிர மற்ற அனைத்து நிறங்களையும் அக்கண்ணாடி உட்கவர்ந்து கொள்ளும். இது தொடர் உட்கவர் நிறமாலைக்கு எடுத்துக்காட்டாகும். வரி உட்கவர் நிறமாலை ஒளிரும் மின்னிலை விளக்கிலிருந்து வரும் ஒளியை குளிர்ந்த நிலையில் உள்ள வாயுவின் வழியே செலுத்திய பின் முப்பட்டகத்தின் நிறப்பிரிகையினால் கிடைக்கும் நிறமாலை வரி உட்கவர் நிறமாலை ஆகும். கார்பன் விளக்கிலிருந்து வரும் ஒளியை சோடிய ஆவி வழியே செலுத்திய பின் கிடைக்கும் நிறமாலையில் தொடர் நிறமாலையில் மஞ்சள் வண்ண பகுதியில் 2 கருகோடுகள் உள்ளன. இவை வரி உட்கவர் நிறமாலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். பட்டை உட்கவர் நிறமாலை வெள்ளை ஒளியை அயோடின் வாயு துகள்கள் வழியே செலுத்திய பின் கிடைக்கும் நிறமாலையில் பிரகாசமான தொடர் வெண்மை நிற பின்னணியில் கரும்பட்டைகள் காணப்படும். இக்கரும்பட்டைகள் பட்டை உட்கவர் நிறமாலை ஆகும். அடுத்த கேள்வி, சிறு குறிப்பு வரைய. மைக்ரோ அலை, எக்ஸ் கதிர், ரேடியோ அலைகள், கண்ணுறு நிறமாலை. இந்த 4 அலைகளுக்குமே முதல்ல அதனுடைய உருவாக்கும் கருவிகள் பற்றி கொடுக்கணும். அடுத்தது அதிர்வெண் நெடுக்கம் பற்றி சொல்லணும். மூன்றாவது அதனுடைய பண்புகள் கொடுக்கணும். ஒன்றுனா பார்க்கலாம். முதல்ல மைக்ரோ அலை. மைக்ரோ அலை சிறப்பு வெற்றிட குழாய்களான கிளிஸ்ட்ரான், மேக்னட்ரான் மற்றும் கன் டயோடு ஆகியவற்றால் மைக்ரோ அலைகள் உருவாக்கப்படுகின்றன. இதன் அதிர்வெண் நெடுக்கம் 10⁹ ஹெர்ட்ஸ் முதல் 10⁻11 ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். இவ்வகை அலைகள் எதிரொலிப்பு மற்றும் தள விளைவுக்கு உட்படுகின்றன. அடுத்து எக்ஸ் கதிர்கள் வேகமாக செல்லும் எலக்ட்ரானை உயர் அணு எண் கொண்ட தனிமத்தினால் திடீரென தடுக்கும் பொழுது எக்ஸ் கதிர்கள் கிடைக்கின்றன. மேலும் அணுவின் உட்புற சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் மாற்றத்தினாலும் எக்ஸ் கதிர்கள் உருவாகின்றன. இதன் அதிர்வெண் நெடுக்கம் 10⁻17 ஹெர்ட்ஸ் முதல் 10⁻19 ஹெர்ட்ஸ் வரை காணப்படும். இவை புற ஊதா கதிர்களை விட எக்ஸ் கதிர்களின் ஊடுருவு திறன் அதிகமாக உள்ளன. ரேடியோ அலைகள். மின் சுற்றில் உள்ள அலை இயற்றினால் ரேடியோ அலைகள் உருவாக்கப்படுகின்றன. இதன் அதிர்வெண் நெடுக்கம் சில ஹெர்ட்ஸ் முதல் 10⁹ ஹெர்ட்ஸ் வரை இருக்கும். இவ்வகை அலைகள் எதிரொலிப்பு மற்றும் விளிம்பு விளைவிற்கு உட்படுகின்றன. அடுத்து கண்ணுறு ஒளி. வெண்தள நிலையில் உள்ள பொருட்களிலிருந்து கண்ணுறு ஒளி கிடைக்கிறது. மேலும் வாயுக்களில் உள்ள கிளர்ச்சியற்ற அணுக்களும் கண்ணுறு ஒளியை உமிழ்கின்றன. இதன் அதிர்வெண் நெடுக்கம்
4 × 10⁻14 ஹெர்ட்ஸ் முதல் 8 × 10⁻14 ஹெர்ட்ஸ் வரை காணப்படும். எதிரொலிப்பு, ஒளிவிலகல், குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு, தள விளைவு, ஒளி மின் விளைவு விதிகளுக்கு உட்படுகின்றன. அடுத்து ஹெர்ட்ஸ் ஆய்வை விளக்கவும். இந்த ஹெர்ட்ஸ் ஆய்வுக்கு முதல்ல ஆய்வுடைய அமைப்பை விளக்கணும். அதற்கு பிறகாக அதனுடைய செயல்படும் விதத்தை விளக்கலாம். முதல்ல அமைப்பு. சிறிய உலோக கோளங்களால் செய்யப்பட்ட 2 உலோக மின்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை பெரிய கோளங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. பெரிய கோளங்களின் மின்வாய்கள் மறுமுனைகள் மிக அதிக சுற்றுடன் உடைய தூண்டு சுருளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இவ்வமைப்பு மிக அதிக மின்னியக்கு விசையை உருவாக்குகிறது. செயல்படும் விதம் பார்த்தோன்னா, கம்பிச்சுருள் மிக உயர்ந்த மின்னழுத்தத்தை பெற்றுள்ளதால் மின்வாய்களுக்கு இடையே உள்ள காற்று அயனியாகி தீப்பொறி ஏற்படுகிறது. மின்னிறக்கத்தால் தீப்பொறி ஏற்படுகிறது. மின்வாய்களுக்கிடையே உள்ள சிறிய இடைவெளியிலும் தீப்பொறி ஏற்படுகிறது. மின்வாயிலிருந்து ஆற்றல் ஏற்கும் முனைக்கு அலை வடிவில் மின்காந்த அலைகள் கடத்தப்படுகின்றன. அடுத்ததாக மின்காந்த அலைகளின் மூலங்களை பற்றி விளக்கவும். இக்கேள்விக்கு மின்புலம் எவ்வாறு உருவாகிறது, காந்தப்புலம் எவ்வாறு உருவாகிறது, மின்புலம் மற்றும் காந்தப்புலம் எவ்வாறு உருவாகிறது என காணலாம். முதலில் மின்புலம். ஓய்வில் உள்ள எந்த ஒரு மின்துகளும் மின்புலத்தை மட்டுமே உருவாக்கும். மின்துகள் சீரான திசைவேகத்தில் இயங்கும்போது மாறாத மின்னோட்டத்தை கடத்தியில் உருவாக்கி மின்துகள் பாயும் கடத்தியை சுற்றிலும் காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. மின்னூட்டப்பட்ட துகள்கள் முடுக்கமடையும் போது மின்புலத்துடன் கூடுதலாக காந்தப்புலத்தையும் உருவாக்குகிறது. மின்புலம் மற்றும் காந்தப்புலம் இவ்விரண்டு புலங்களும் நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் புலங்கள் ஆகும். மின்காந்த அலைகள் குறுக்கலைகள் ஆகும். எனவே மின்புலம் மற்றும் காந்தப்புலம் உள்ள தளங்களுக்கு செங்குத்தாக உள்ள திசையில் மின்காந்த அலை பரவும். எந்த ஒரு அலைவு இயக்கமும் முடுக்கப்பட்ட இயக்கமாகும். ஒரு மின்துகளானது மையப்புள்ளியை பொறுத்து அலைவுறும். அடுத்து மின்காந்த அலைகளை தோற்றுவிக்கும். இதனுடைய சமன்பாடுன்னு பார்த்தோன்னா, வெற்றிடத்தில் மின்காந்த அலை பரவும் திசைக்கு எக்ஸ் அச்சு எனவும் அதன் மின்புல வெக்டார் திசை எக்ஸ் அச்சு எனவும் கொண்டால் காந்தப்புல வெக்டாரின் திசை y அச்சு ஆகும். இதற்கான சமன்பாடு Ex E0 sin kz - ωt, Vy V0 sin kz - ωt. இங்கு E0 மற்றும் V0 என்பவை முறையே அலைவுறும் மின்புலம் மற்றும் காந்தப்புலங்களின் வீச்சு ஆகும். k என்பது அலையெண், ஒமேகா என்பது அலையின் கோண அதிர்வெண் மற்றும் k கேப் என்பது ஓரலகு வெக்டார், அதாவது இதற்கு பரவு வெக்டார்னு சொல்லலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா, அலை பரவும் திசையினை காட்டுகிறது. மின்புலம் மற்றும் காந்தப்புலம் இரண்டுமே ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் அலைவுறுகிறது, அதாவது மின்துகள் அதிர்வுறும் அதிர்வெண்ணை கொடுக்கிறது. எந்த திசை வேகத்தில் போகும்னு பார்க்கலாம். வெற்றிடத்தில் E0 மற்றும் V0 விகிதம் மின்காந்த அலையின் வேகத்திற்கு சமமாகும், அதாவது ஒளியின் வேகத்திற்கு சமமாகும். C E0/V0. ஊடகத்தில் திசை வேகம்னு பார்த்தோன்னா, எந்த ஊடகமாக இருந்தாலும் V0 மற்றும் E0 மற்றும் V0 விகிதம் அந்த ஊடகத்தில் பரவும் மின்காந்த வேகத்திற்கு சமமாக உள்ளது. மின்காந்த அலையின் ஆற்றல் அலைவுறும் மின்துகளின் இயக்க ஆற்றலிலிருந்தே பெறப்படுகிறது. அடுத்து பயிற்சி கணக்குகள் நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சி கணக்குகளை பொறுத்த வரைக்கும் கணக்குகளை ஒரு முறைக்கு 2 முறை படிக்க வேண்டும். படித்துவிட்டு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றும் என்ன கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து எழுதிய பின் இரண்டும் இணைக்கின்ற சமன்பாடுகளை எழுத வேண்டும். முதல் கணக்கு, லேசான பிரித்து வைக்கப்பட்டுள்ள இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்றை கருதுக. தகடுகளின் ஆரம் r எனவும் 2 தகடுகளையும் இணைக்கும் கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டம் 5 ஆம்பியர் எனவும் கொண்டு தகடுகளின் வழியே ஓரலகு நேரத்தில் மாற்றமடையும் மின்புல பாயத்தை நேரடியாக கணக்கிட்டு அதன் மூலம் இணைத்தட்டு மின்தேக்கியின் தகடுகளுக்கிடையே உள்ள சிறிய இடைவெளியில் தகடுகளின் வழியே பாயும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தையும் கணக்கிடுக. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி கொடுத்துருக்காங்க. அதன் வழியாக 5 ஆம்பியர் அப்படின்ற கடத்து மின்னோட்டம் பரவுகிறது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இடப்பெயர்ச்சி மின்னோட்டமானது கேட்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுத்ததையும் கேட்கப்பட்டதையும் முதல்ல எழுதிக்கலாம். அதாவது IC = 5 ஆம்பியர், ID = கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபார்முலா எழுதிக்கலாம். மின்புல பாயம் phi-E = இன்டகிரேஷன் ஓவர் க்ளோஸ் சர்ஃபேஸ் EdA cos θ. இந்த தீட்டாக்கு பதிலாக ஈக்கும் ஏக்கும் இடைப்பட்ட கோணத்தை எழுதணும். அதாவது cos 0ன்னு எழுதுகிறோம். cos 0வோட மதிப்பு 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இன்டகிரேஷன் ஓவர் க்ளோஸ் சர்ஃபேஸ் EdA கிடைக்கும்.
இன்டகிரேஷன் பண்ணும்போது dAவோட மதிப்பு ஏவாக மாறுது. அப்போ 5E = EAன்னு கிடைக்குது. மின்தட்டு தகடுகளாக இருப்பதனால ஈயோட மதிப்பு வந்து σ/ε0. அதை அந்த இடத்துல பிரதியிடுறோம். சிக்மா என்பது ஓரலக மின்னூட்ட அடர்த்தி. இப்போ இந்த சிக்மாவை ஏவையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு Q கிடைக்குது. இப்போ Q/ε0 கிடைக்குது. எனவே இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ID = ε0 d∅E/dt. இந்த ஃபைன்ற இடத்துல நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச Q/ε0 பிரதியிடுறோம். அந்த இடத்துல இருக்கிற மாறிலியான ε0 வெளியே எடுத்துட்டோம்னா வெளியில் இருக்க ε0 உள்ள இருக்க ε0 கேன்சல் ஆகிடும். கடைசியில் நமக்கு கிடைக்கிற மதிப்பு பார்த்தீங்கன்னா dQ/dt கிடைக்குது. dQ/dt என்பது கடத்து மின்னோட்டத்திற்கான ஃபார்முலா. கடத்து மின்னோட்டத்தின் மதிப்பு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதாவது 5 ஆம்பியர். அதுதான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தின் மதிப்பும் ஆகும். கடைசியில் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது 5 ஆம்பியர். அடுத்த கணக்கு, பரப்பி ஒன்றின் LC சுற்றில் உள்ள மின்தூண்டியின் மதிப்பு 1 மைக்ரோ ஹென்றி மற்றும் மின்தேக்கியின் மதிப்பு 1 மைக்ரோ ஃபாரட் என்க. இப்பரப்பியில் தோற்றுவிக்கப்படும் மின்காந்த அலையின் அலைநீளம் என்ன? கொடுக்கப்பட்ட மதிப்புகளை எடுத்து எழுதிக்கலாம். அதாவது L = 1 மைக்ரோ ஹென்றி = 1 × 10⁻⁶. அதாவது மியூக்கு மதிப்பு தெரியும், 10⁻⁻⁶ ஹென்றின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது மின்தேக்கு திறன் C = 1 மைக்ரோ ஃபாரட், அதாவது 1 × 10⁻⁶ ஃபாரட். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லாம்டா. மின்காந்த அலையின் அலைநீளம், அதாவது லாம்டா = C/F. எஃப்க்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அதாவது 1/2π√LC. அதை அந்த இடத்துல பிரதியிடுறோம். பிரதியிடும் பொழுது மேலே வருது, அந்த டேர்ம்ஸ் மேலே வரும்போது என்ன ஆகுது? C × 2π√LC. இந்த இடத்துல நமக்கு 2 C இருக்குது. ஒரு C வந்து ஒளியின் திசைவேகம், அடுத்த C என்பது மின்தேக்கு திறன். சியோட மதிப்பு, அதாவது ஒளியின் திசைவேகத்துக்கு பிரதியிடுறோம், அதாவது 3 × 10⁸ பிரதியிடுறோம். 2 × பையோட மதிப்பு 3.14 × √1 × 10⁻⁶. அதாவது எல்லோட மதிப்பை பிரதியிடுறோம். அடுத்தது மின்தேக்கு திறனை பிரதியிடுறோம். பிரதியிட்டோம் அப்படின்னா ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 10⁻⁶ 2 இருப்பதனால ஒன்றை வெளியே எடுத்துடலாம். அடுத்தது எண் மதிப்புகள் எல்லாம் பெருக்கும் பொழுது நமக்கு 18.84 கிடைக்குது. அடுக்குகளை பெருக்கும்போது 10⁻2 மீட்டர் கிடைக்குது. கடைசியில் நமக்கு கிடைக்கப்பட்ட விடையானது 1084 மீட்டர் ஆகும். அடுத்த கணக்கு, 10⁻⁻6 செகண்ட் நேர அளவு கொண்ட ஒளி துடிப்பு ஒன்று தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் உள்ள சிறிய பொருளினால் முழுவதும் உட்கவரப்படுகிறது. ஒளி துடிப்பின் திறன், அதாவது பவர் 60 × 10⁻³ வாட் எனில் அச்சிறிய பொருளின் இறுதி உந்தத்தை கணக்கிடுக. கொடுக்கப்பட்ட மதிப்புகளை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். T = 10⁻⁻6 செகண்ட். P அதாவது திறன் 60 × 10⁻³ வாட். நமக்கு கேட்கப்பட்டது இறுதி உந்தம் p = வாட். அதாவது இறுதி உந்தத்துக்கான ஃபார்முலா முதல்ல கணக்கிட போகிறோம். E = mc². எம்மையும் சியும் பெருக்குனா, அதாவது நிறையையும் வேகத்தையும் பெருக்குனா தான் நமக்கு உந்தம் கிடைக்கும். அப்போது E = pcன்னு எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு ஆற்றலுக்கான ஃபார்முலா தான் இருக்குது, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது திறன் ஏற்கனவே. அதனால் P = W/T அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. Wன்றது இந்த இடத்துல வேலையானது ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது. அப்போது அந்த Wக்கு பதிலாக ஈயை வந்து பிரதியிடலாம். அப்போ பவருக்கு பதிலாக என்ன எழுதலாம்? பவர் = E/Tன்னு எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதாவது P = E/Cன்னு எழுதிக்கலாம். அடுத்தது P = P × T/Cன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த பவர், அதாவது திறனை நம்ம அந்த ஃபார்முலாவில் பிரதியிடுங்க. 60 × 10⁻⁶ இன்ட்டு Tயோட மதிப்பு 10⁻⁻6. அடுத்தது சியோட மதிப்பை பிரதியிடுறோம் 3 × 10⁸. ஸோ அந்த எண்களை எல்லாமே நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக இறுதி உந்தமானது 20 × 10⁻⁻17. அதனுடைய அலகு எழுதுகிறோம் kg/m². அடுத்த கணக்கு, X அச்சு திசையில் பரவும் மின்காந்த அலை ஒன்றை கருதுக. Y அச்சு திசையில் செயல்படும் காந்தப்புலத்தின் அலைவுகளின் அதிர்வெண் 1010 ஹெர்ட்ஸ் மற்றும் அதன் வீச்சு 10⁻⁻5 டெஸ்லா எனின் மின்காந்த அலையின் அலைநீளத்தை கணக்கிடுக. மேலும் இந்நிகழ்வில் தோன்றும் மின்புலத்தின் சமன்பாட்டினையும் எழுதுக. ஏற்கனவே சொன்னது போல கொடுக்கப்பட்ட மதிப்புகளை எடுத்து எழுதிக்கோங்க. F = 10⁻10 ஹெர்ட்ஸ், அதாவது அதிர்வெண். அடுத்தது மின்புலம் எடுத்து எழுதுகிறோம். V = 10⁻⁻5 டெஸ்லா. கேட்கப்பட்டிருக்கிறது அலைநீளம் லாம்டா கேட்டிருக்காங்க. அடுத்தது மின்புலத்துடைய சமன்பாடு கேட்டிருக்காங்க.
அலைநீளத்துக்கான ஃபார்முலா லாம்டா இஸ் ஈக்குவல் டு c/f. c அப்படின்றது ஒளியோட திசைவேகம், அதை பிரதியிடுறோம். அதாவது 3 × 10⁸ டிவைடட் பை f, அதாவது அதிர்வெண்ணை பிரதியிடுறோம். அப்போ 3 × 10⁻² m, அதாவது அலைநீளத்திற்கான மதிப்பு கிடைக்குது. அடுத்தது மின்புலத்திற்கான சமன்பாடு எழுதணும். Ext is equal to E0 sin kx minus omega t. இதில் ஒன்றுக்கான மதிப்புகளை கணக்கிடணும். அதாவது E0 மதிப்பு கணக்கிடணும், k அலைவு எண்ணுக்கான மதிப்பை கணக்கிடணும், ஒமேகா அதாவது கோண அதிர்வெண்ணுக்கான மதிப்பெண்ணை கணக்கிடணும். ஒன்றுத்தையும் கணக்கிட்டு அதற்கு பிறகு அந்த சமன்பாட்டில் பிரதியிட வேண்டும். முதல்ல சியை வச்சு E0 மதிப்பு, அதாவது மின்புலத்துடைய மதிப்பை கணக்கிட போகிறோம். C is equal to E0/B0. அப்போ E0 மதிப்பு என்ன எழுதலாம்? B0 × Cன்னு எழுதலாம். அதாவது 10⁻⁵ கொடுக்கப்பட்ட மதிப்பெண் எழுதுகிறோம். அடுத்தது ஒளியின் திசை வேகத்தை பிரதியிடுறோம். பிரதியிடும் போது மின்புலத்திற்கான மதிப்பெண் கிடைக்குது 3 × 10⁻³ நியூட்டன் கூலும் -1. அடுத்தது கோண அதிர்வெண் கணக்கிட போகிறோம். அதற்கான சமன்பாடு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. 2 × 3.14 அதிர்வெண் 10⁻10. எல்லா எண்களையும் பெருக்கும்போது 6.28 × 10⁻10 ரேடியன் s-1. அடுத்தது அலையன் k is equal to omega/c. ஒமேகா ஏற்கனவே கண்டுபிடிச்சதுனால அந்த மதிப்பு இந்த இடத்துல பிரதிட்டோம் அப்படின்னா 6.28 × 10⁻10 அதை c-ஆல் வகுக்கிறோம். அதாவது 3 × 10⁸ வகுக்கும்போது நமக்கு அலையெண்ணோட மதிப்பு கிடைக்குது. அதாவது 2.093 × 10⁻2 ரேடியன் m-1. இந்த நம்ம கண்டுபிடிச்ச மதிப்புகளை எல்லாத்தையுமே சமன்பாடில் பிரதியிடுறோம். பிரதியிடும் போது நமக்கு சமன்பாடு கிடைக்குது. அதாவது Ext is equal to 3 × 10⁻³ sin 2.093 × 10⁻2 x minus 6.28 × 10⁻10 t நியூட்டன் கூலும் -1. இந்த மின்புலமானது z திசையில் அமைவதால் E வெக்டார் x, t is equal to 3 × 10⁻³ sin 2.093 × 10⁻2 x minus 6.28 × 10⁻10 t. இது எல்லாமே z திசையில் செல்வதனால k வெக்டார் அப்படின்ற ஓரளவு வெக்டாரை நம்ம கொடுக்குறோம். கடைசி கணக்கு, ஊடகம் ஒன்றின் ஒப்புமை உட்புகுத்திறன் மற்றும் ஒப்புமை விடுதிறன் ஆகியவை 1 மற்றும் 2.25 எனில் அவ்வூடகத்தின் வழியே பரவும் மின்காந்த அலையின் வேகத்தை காண்க. என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு எடுத்து எழுதிக்கலாம். μr அதாவது காந்தத்தின் உட்புகுத்திறன், அதாவது ஊடகத்தில் காந்தத்தின் உட்புகுத்திறன் கொடுத்துருக்காங்க 1. εr அடுத்தது மின்புலத்தில் ஒப்புமை விடுதிறன் 2.25 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அது அலை, மின்காந்த அலை பரவும் திசை கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஊடகத்தின் ஒளி விலகல் எண் μ is equal to √μr εr. மியூக்கான ஃபார்முலா c/v is equal to √μr εr. v வேணுன்றதுனால ரெண்டுத்தையும் மாற்றுறோம். அப்போ v is equal to c/√μr εr. இந்த சமன்பாட்டில் நமக்கு தெரிந்த மதிப்புகளை பிரதியிடுறோம். அதாவது c-யோட மதிப்பு 3 × 10⁸, மியூவோட மதிப்பு 1, எப்சிலானாரோட மதிப்பு 2.25. எல்லாத்தையும் கணக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கடைசியாக மின்காந்த அலையின் வேகம் அதாவது 2 × 10⁸ ms-1 கிடைக்கிறது. கணக்குகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சரியான சமன்பாடு தெரிஞ்சுது அப்படின்னா சமன்பாடுகளை எழுதுங்க, அதுக்கப்புறம் பிரதியிடுங்க. பிரதியிட்டதுக்கப்புறம் அதனுடைய கணக்குகளை சரி செஞ்சு கணக்குகள் போட்டு அதற்கான விடையை கொண்டு வாங்க. அந்த சமன்பாடுக்கு உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து பிரதியிடுறதுக்கு 1 மார்க் கிடைக்கும். அடுத்தது சரியான விடையாக இருந்தால், அலகுகளோடு சரியான விடை இருந்தால் மட்டுமே 1 மதிப்பெண் கிடைக்கும். இது 3 மதிப்பெண் வினாக்கு சொல்லலாம். அதுவே 5 மதிப்பெண் வினாவாக இருந்தால் 2 சமன்பாடுகள் கேட்கப்படுவதாக இருக்கும். அதற்கு தகுந்தால் போல உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். இந்த மின்காந்த அலைகள் என்ற பாடத்தை பொறுத்த வரைக்கும் 3 தலைப்புகள் மிக முக்கியமானவை. அதாவது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம், அப்போ இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்துக்கான வரையறை, சமன்பாடுகள், அவை உற்பத்தி செய்யும் முறை, இவற்றை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக மேக்ஸ்வெல் சமன்பாடுகள். மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் மிக முக்கியமானவை. 4 சமன்பாடுகள் இருக்குது. எந்தெந்த விதியை எந்தெந்த சமன்பாடுக்குன்னு படிச்சிட்டிங்கன்னா 1 மதிப்பெண் வினா விடையில் உங்களுக்கு பதிலளிக்க எளியதாக இருக்கும். அவை எவ்வாறு தொடர்பு படுத்துகின்றன என்றும் படிச்சுக்கோங்க. எந்த உண்மைகளை எந்த கருத்துக்களை தெரிவிக்கின்றன அப்படின்றத படிச்சுக்கோங்க. அடுத்தது நிறமாலை. நிறமாலைனா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதாவது வெளியீடு நிறமாலை, உட்கவர் நிறமாலை என முதல்ல 2 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே 3 வகைகள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு நிறமாலையும் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது, அதனுடைய நிறங்களின் அமைப்பு எவ்வாறு உள்ளது, அதனுடைய எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்னா, அதாவது அட்டவணை போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு மிக எளிமையாக புரியும். இந்த 3
சமன்பாடுகளுமே, இந்த 3 தலைப்புகளுமே மிக முக்கியமானவை. இந்த பாடத்திலிருந்து எந்த கேள்விகள் கேட்டாலுமே இந்த 3 தலைப்புகள் கீழ் தான் கேட்க முடியும். இப்பொழுது சொன்ன கேள்விகள் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மிக முக்கியமான கேள்விகள். உங்களுக்கு கண்டிப்பாக தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள் ஆகும். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.